கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 16, 17 அந்த வசனத்திலேயே அந்த பகுதியிலே பார்க்கும்போது, இஸ்ரவேல் ராஜா யூதா ஏதோம் ராஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க யுத்தத்துக்கு போகும்போது தண்ணி இல்லை. அவங்களுக்கு ஆடு மாடு மிருகஜீவனுக்கு தண்ணி இல்லாமல் நேரம் எலிசா தீர்க்கதரிசிட்ட போகும்பொழுது, அப்போ எலிசா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அதே போல் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் தண்ணி வரும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அதே போல் ஆண்டவர் அவங்களுக்கு காற்றும் இல்லாமல் மழை இல்லாமல் ஆண்டவர் தண்ணீரை வரவழைச்சி அவங்க ஆடு மாடு மிருகஜீவன்லாம் தண்ணி குடிக்கும்படி ஆண்டவர் செய்தார். அப்போ ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் புரிந்து கொள்ள முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் காற்று இல்லாமல் மழை இல்லாமல் தண்ணி வர வைக்க அவரால் முடியும். அவர் எந்த வகையிலாவது ஆண்டவர் செய்வார், அற்புதத்தை செய்வார். அதனால் பெரிய அற்புதங்களை செய்கிறதும் ஆண்டு தன்னுடைய ஜனங்களோட தேவைகளை சந்திக்கிறதும் அவருக்கு லேசான காரியம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது முடியாத காரியம் கூட அதை முடித்து வைக்க ஆண்டால முடியும். அதனால் ஐயோ என் பிரச்சனை எப்படி இருக்குது, என் போராட்டங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய தேவைகள் இருக்குது, என்னுடைய கடன் பிரச்சனை இத்தனை லட்சங்கள் இருக்கிறது, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த பணத்தை நான் எப்படி சந்திப்பேனான்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இல்லை பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கலையே, என் பிள்ளைடைய வாழ்க்கை இப்படி வீணாக நாட்கள் போய்கொண்டு இருக்கிறதே நீங்கள் நினைக்கலாம். வயசாகிடுச்சு, பிள்ளைங்களுடைய திருமண நாட்கள் ஆயிடுச்சு, ஏற்ற ஒரு வாழ்க்கை இன்னும் அமையலையேன்னு நினைக்கலாம். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் முடியாததை முடித்து வைக்கிறதா ஆண்டவர். அதனால் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க. காற்று மழை இல்லாமல் தண்ணீரை வரவழைக்க ஆண்டால் முடியும்னா, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய, அதிலேருந்து விடுதலை கொடுக்க, உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டால் முடியும். அதனால் நிச்சயமாக எந்த காற்று ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, எப்படி காற்று மழை இல்லாமல் தண்ணீரை வரவழைத்து ஆண்டவர் அற்புதத்தை தேவன் செய்தீங்கப்பா. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவர், போராட்டங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பது உமக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருத்தர் கண்ணீரை கர்த்தர் மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.